صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأصحاب اليمين ما أصحاب اليمين في سدر مخضود وطلح منضود وظل ممدود ماء مسكوب. صدق الله العظيم. மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாண்டிற்கு அனைத்து நபர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி தந்தார் உருவானாக. அவனுடைய காபாவை காணக்கூடிய, மீண்டும் மீண்டும் காணக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ்ஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தார் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். இந்த பிர்தௌஸில் போதும் என்னும் மனமுடையவர்கள் நுழைவார்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள் நுழைவார்கள். மூன்றாவதாக போராணியை விட்டும் விலகியவர்கள், போராணி குலம் இல்லாதவர்கள் இந்த சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். நல்லவர்களுடன் சேர்ந்திருப்பவர்கள் இந்த சொர்க்கத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்பதையும், அடுத்தபடியாக சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தீம்களுக்குரிய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அல்லது ஏனைய விஷயங்களில், இந்த எத்தீமுடைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களை பெற்றோர்கள் இல்லாதவர்கள் எனக்கூடிய எண்ணங்கள் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து அகர்மர்களுக்கு அவர்களை பாசமாக நடத்த வேண்டும். பல்வேறு சரித்திரங்கள் அதற்கு இடம் இருக்கின்றது. இரண்டாவது பூமியில் நிறுவப்பட்ட பள்ளி என்று சொல்லக்கூடிய பள்ளி பைத்துல் முகத்தஸ், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். இந்த பள்ளி அவர்களுக்கு கொடுத்தான். அதனுடைய சரித்திரங்கள் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் நாம் பார்ப்போம். அதே போன்று பைத்துல் முகத்தஸை புனரமைத்து மீண்டும் கட்டுவதற்குரிய பணிகளை நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். காபத்துல்லாஹ் கட்டப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பின்னால் இவர்கள் புதுப்பிக்கின்றார்கள். இதற்கு ஜின்னுடைய அல்லாஹ் தஆலா வசியப்படுத்தி வைத்திருந்தார். எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன செய்வாங்கன்னா, வேகமா கட்டுவாங்க. பகல் எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சரி போயிடும், அவங்க போயிடுவாங்க. இருந்து வந்து பார்த்தா மீண்டும் வந்து அது தரைமட்டமாக இருக்கும். மீண்டும் கட்டுவார்கள். ஆரம்பத்திலிருந்து கட்டப்படும், மீண்டும் அது இடிந்துவிடும். இரவில் சென்று விடுவார்கள், பகலில் வந்து பார்த்தால் தரைமட்டமாக இருக்கும். இப்ப சுலைமான் அவங்களுக்கு ஒரே இது குழப்பம். அல்லாஹ் சொல்லித்தான் கட்டும்.
அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ் கட்ட சொன்னான், அதற்காக நாம் கற்றோம். ஆனா இது கட்ட கட்ட இடிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. என்ன ஆகுன்னு தெரியாம ஒன்னு அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் நீ சொல்லிதானே நான் இதை எதுன்னு தெரியுமா? யத்தீமான 2 யத்தீம்களுக்குரிய இடங்கள் அதில் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த ஒன்றும் கொடுக்காம என்ன அவர்களிடம் பேசாமல் நீ கட்டினால் எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்? என்னுடைய பள்ளிதான், எனக்காக வேண்டி கட்டக்கூடிய பள்ளிதான். அப்படியாக இருந்தாலும் கூட அந்த யத்தீமுடைய இடங்களில் இருக்கும் பொழுது அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒண்ணு யாரும் தேடி பிடிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் அந்த யத்தீம்களை பார்த்து அதற்குரிய கிரியத்திற்கு மேல் கிரியமாக அதிகப்படியான தொகையை கொடுக்கப்பட்டு அவரிடம் அனுமதிகள் தரப்பட்டு அதற்கு பின்னால் கட்டுறாங்க, கட்டுறது ஒண்ணு. நம்ம ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க 2 இடத்துக்கு போவோம். ஒண்ணு காபத்துல்லா, அடுத்தது போவோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு காபத்துல்லாவை பார்த்துட்டு அடுத்த எங்க போவோம்? மதீனாவுக்கு போவோம். ரசூலுல்லாஹி ரவுலா ஷரீஃபை பார்ப்பதற்கு மஸ்ஜிதுல ரசூலுல்லாஹி பார்க்கறாங்க, இதை கொஞ்சம் பெருசா இருக்கிறாங்க, யார் இடம் இருக்குது பக்கத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்கிறாங்க, அது 2 யத்தீம்களுக்குரிய இடமாக இருக்கின்றது. அந்த நபர்களை 2 நபர்களை அழைத்து கேட்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி விட்டுலாம் அப்படிங்கிறாங்க, அந்த இடத்தை விட்டு வேற பக்கம் எடுத்து கட்டலாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம் நீங்க எடுத்துக்கீங்க, மஸ்ஜித் நபியை கட்டுவதற்காக வேண்டி பள்ளி கட்டுவதற்காக கேட்கும் பொழுது நீங்க எடுத்துக்கீங்க, எங்களுக்கு ஒண்ணு வேணாம், எங்களுடைய இடங்களில் வருகிறது என்றால் எடுத்துக்கொள்ளுங்க என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள். ஏன்? யத்தீம்களுடைய இடம், யத்தீம்களுடைய இடங்களை நாம் கை வைத்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹி முடியாதுன்னாங்க. அப்ப வலுக்கட்டாயமா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 2 நபர்கள் இல்லை யார சொல்லலாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அதற்குரிய கிரியத்திற்கு 1க்கு 10 கொடுக்கப்பட்ட சொத்துக்களை கூட கொடுக்காமல் கபர நாடகம் ஆடி பிடுங்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். சகோதரனுக்கு கிடைக்காமல் பிடுங்கக்கூடிய கபர நாடகங்கள் ஆடி பிடுங்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். தானும் யத்தீமாக இருந்தால் அவர்களுக்குரிய பங்குகளை அவர்களுக்குரிய சொத்துக்களை கொடுக்க வேண்டும், அல்லது அதற்குரிய கிரயங்களை கொடுக்க வேண்டும். நாம் வீடு கட்டுவதற்காக அடுத்தவங்களுடைய இடத்தை அபகரித்துக் கொண்டிருக்கின்றோமே, யத்தீமுடைய இடங்களை அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த சொத்து அப்படி இருக்கும், அவருடைய இதை எல்லாத்தையும் வாங்கி 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 இவர் சொத்து இவர் பேர் தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கக்கூடியவர்கள் காலியனாக இருந்தால் நீங்கள் ஊதியம் அளிப்பதற்கு வேண்டால் உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது, நியாயமான ஊதியமாக. அப்ப யார் யத்தீம்களுடைய மோசடி செய்யினாலும் யத்தீம்களுக்கு அரவணைத்து நடக்கின்றார்களோ அவர்களை அந்த மஸ்ஜித் நபியுடைய இந்த பள்ளியை கட்டுவதற்கு இடம் கொடுத்தவர்கள் சாலிஹ் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 நபர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்ப யத்தீம்களை அரவணைக்கக்கூடியவர்கள், அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள், நல்ல முறையில் நீதமாக நடக்கக்கூடியவர்கள் தாருஸ் ஸலாம் எனக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். 2வதாக விதவைக்கு உதவுபவர்கள், விதவிகளாக இருக்கின்றார்கள், கணவனை இழந்து விதவிகளாக இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்களுக்கு உதவ வேண்டும். புருஷன் வேண்டு வர்றவங்க உதவ இல்லை, அது வாழாவெட்டி. நல்லா கணவன் நல்லா இருக்கும், வேணான்னு சொல்லிட்டு இந்த குலா வாங்கிட்டு வர்றாப்ல, இந்த புருஷன் வேணான்னு சொல்லிட்டு வர்றாங்களே, அறுத்துக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லல.
வாழ்வதற்கு வட்டி விடாமல் சகோதரர்களே. மூன்றாவதாக முஸ்லிமின் தேவையை அறிந்து உதவுபவர். முஸ்லிம்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை அறிந்து உதவக்கூடிய நபர்கள் தாருஸ்ஸலாம் எனக்கூடிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஏற்கனவே சொல்லியிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்காக வேண்டி போய் வர்றாங்க. 200 ஒட்டகங்கள் மதீனா நகரத்திற்குள் வருகின்றது. மதீனா நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பஞ்சங்கள், பசி பட்டினியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எல்லோரும் இந்த ஒட்டகங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகின்றார்கள். அதை கேட்கிறாங்க, இந்த ஒட்டகம் யாருக்கு உரியது? இதனுடைய என்ன? இதுக்காக வேண்டி சில மூத்த சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, கொடுங்க, நாங்க இதுக்குரிய பணத்தை கொடுத்துறோம், எத்தனை செல்வங்களை கொடுங்க, நாங்கள் கொடுக்கிறோம். ஏன் ஏழைகளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்டார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, அல்லாஹ் தஆலா இது 1க்கு 70 மடங்கு நன்மையை சம்பாதிக்கக்கூடியது, 1க்கு 10 அல்ல 70 மடங்கு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய 700ஆக சம்பாதிக்கக்கூடிய நன்மைக்கு நான் விட்டு விட்டேன். அனைத்தையும் யாருக்கு எதிராக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக தாராளமாக கொடுத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தேவைகள், முஸ்லிம்களுடைய இஸ்லாமியர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய சிரமங்களை அறிந்து கொடுப்பது, அவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் தாருஸ்ஸலாம் எனக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, 4வதாக நபர் சலாத்தை யார் பரப்புகின்றார்கள் அவர்கள் தாருஸ்ஸலாம் எனக்கூடிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் நெருங்கிய தோழர், ரொம்ப நெருங்கிய தோழர். அப்ப ஒவ்வொரு முறையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்க்கும் பொழுது என்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சலாம் சொல்வதற்கு முந்திக் கொண்டு வரக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா பக்கர் என்றாக சொல்வார். ரசூலுல்லாஹி முந்திக்கிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹி முதல்ல சலாம் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட நாம் முதன்மையாக முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக பதுங்க அப்படியே கூட போல பதுங்கி பின்னாடி வந்தாங்க. ரசூலுல்லாஹி பின்னாடி வந்து சலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கல. ரசூலுல்லாஹி திரும்புறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா பக்கர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ஒண்ணு, யா ரசூலுல்லாஹ் சலாம் சொல்வதில் ஒரு நாள் கூட உங்களை முந்த முடியவில்லை, அங்காய்த்துக் கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் உன்னுடைய நன்மையில் தேட்ட முடியவன் நானாக இருக்கின்றேன். சலாத்தை யார் முதன்மையாக கூறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை அதிகம் ஏற்படுத்தி தருகின்றார். 2 பேர் மத்தியில சண்டை வந்துட்டா கூட சலாம் சொல்லி பேசாம இருந்தா கூட அடுத்து சலாம் சொல்லி நீங்கள் இணையுங்கள் என்றாக சொல்லுகிறார். ஒரு தூணில் இருந்து மறைந்து மீண்டும் வரக்கூடிய சமயங்களில் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். எந்த அளவிற்கு சலாத்தை பரப்ப சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தூண் உங்களுக்கு இடையில் இருக்கின்றது, நீங்கள் மறைந்து வருகின்றீர்கள், அவரை காணவில்லை, மீண்டும் சுத்தி அவரை காணுகின்றீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இன்னைக்கு எப்பவுமே நம்ம சலாம் சொல்லுது. நாம் பெரியவர்கள் சலாம் சொல்லி பழகினால்தான், பழக்கப்படுத்தினால்தான் சிறியவர்கள் சலாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். நம்ம போறப்பே வந்து என்ன செய்யணும், ஒரு மாணவ சிறியவர்கள் விளையாண்டு விட்டுட்டாங்க, அவங்க பேசிக்கிட்டாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே என்னப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கப்பா அப்படின்னு நம்ம விசாரிச்சா போதும். பாரு தருகிற போல இருக்கான், இவெல்லாம் ஒரு கூடுவானா, போறப்பயே சொல்லிட்டு போவான். அடுத்து என்ன செய்வாமா,
இருக்கிறத எடுத்து எரிய ஆரம்பிச்சிடலாம். நான் உருப்படாமையே இருக்கு, நீங்க செஞ்சுட்டுவா அல்லாஹ் கபலாக்குனாண்டே வச்சுக்கோங்க. அடுத்து போறப்ப நம்மள அவன் ரவுண்ட் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்ப குழந்தைகளின் மீது, குழந்தைகளை பார்க்கும் பொழுது, சிறியவர்களை பார்க்கும் பொழுது நான் சலாம் சொல்லக்கூடியது அவர்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியவர்களை கண்டால் கண்ணியம் செலுத்த வேண்டும் எனக்கூடிய எண்ணங்கள் அவர்களுடைய மனதில் நாம் புகுத்த வேண்டும். நாம் கண்ணியமான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடிய சமயங்கள் அவர்கள் கண்ணியமாக இருப்பார்கள், கண்ணியத்தை கொடுப்பார்கள். யார் சலாத்தை பரப்புகின்றார்களோ, இது போன்ற சலாம்களை சொல்லி நம்மளுடைய கலாம்களை தொடங்குகின்றார்களோ, உங்களுடைய பேச்சுக்களை தொடங்கும் பொழுது எடுத்தவனே என்ன செய்யற, இன்னைக்கு போன் வருது, ஹலோ எடுத்தவன அட்டன் பண்ண சலாம் அடிக்கலாம் கிடையாது, ஹலோ தான் வருது. ஹலோ எங்க இருந்து வந்துச்சுட்டது இல்லை, அந்த வார்த்தைகள் ஹலோங்கிற வார்த்தையில முதல்ல வருது. எடுத்தவனே யாராக இருக்கட்டும், ஏன்னா அது வரக்கூடிய ஆப்போசிட் இருக்கிறவங்க நான் இருக்கும் போது உங்களுடைய சலாத்தின் மூலியமாக அவர்களுக்கு சாந்தியும் சமாதானம் கிடைத்து அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு சலாத்தின் மூலியமாக யாராக இருக்கட்டும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானம் வேண்டும் என்பதை விரும்பக்கூடியது இஸ்லாம். அதுதான் சலாம். யார் எடுத்தாலும் ஒரு பழக்கத்தை நாம் எடுத்துக்கணும். எப்பொழுது எடுத்தாலும் போன் எடுக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், அது கம்பெனி போனாவே இருக்கட்டுங்க, அட்டன் பண்ணாம ஏற்கனவே அஸ்ஸலாமு அலைக்கும், யாரு நீங்க யாரு கேளுங்க, சலாம் சொல்லிட்டு கேளுங்க. எடுத்த முறையில் இருக்கக்கூடியவர்கள் வேகமாக வரப்பட்டாலும் கூட உங்களுடைய சலாத்தை கேட்டவுடன் அவர்களுடைய வேகம் குறையும். இப்படி சலாத்தை பரப்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தாரு சலாம் எனக்கூடிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய அதுன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த அதனுடைய சொர்க்கத்தில் யார் பேச்சுக்களை குறைவாக பேசுவார்கள், பேச்சு இன்னைக்கு சில நபர்கள் பேசக்கூடியது வளவளவளவள பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேசுறது அதுவும் கூடாத ஒண்ணுதான். தேவையில்லாத வார்த்தைகள் வந்துவிடும், நமக்கு நன்மைகள் வருவதற்கு பதிலாக பாவங்கள் வந்துவிடும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க தெரியுமா? பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கூழாங்கல் இருக்கு, கூழாங்கல் எடுத்து வாயில போட்டுக்குவாங்க, கூழாங்கல் எடுத்து வாயில போட்டுக்குவாங்க. அப்ப பேச்சுக்களை, நம்முடைய பேச்சுக்களை யார் குறைவாக பேசுகின்றார்களோ, குறைப்பவன் தேவைக்கு பேசுவது. ஒரு செய்தியை போய் கேட்டா அந்த செய்திக்கு விளக்கம் கொடுத்து எங்காவது இவர்கிட்ட வந்து கேட்டான், ஒரு அட்ரஸ் இவரா எதுக்கு இவங்க எதுக்காக நீங்க போய் பார்க்க போறீங்க, என்ன விஷயமா, அவங்க வீட்டுல யார பார்க்க போறீங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, எப்படி வந்தீங்க, கேட்டது அட்ரஸ் கேட்டது தப்பா குத்தமாகி போச்சு. கேட்டா இந்த அட்ரஸ் இந்த வீடு எது இருக்கு, இந்த வடக்கு தெருல இருக்கு, தெற்கு தெருல இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 4ஆம் நம்பர் வீடு, 5ஆம் நம்பர் வீடு, இன்னாருதான் அப்படின்னு. நம்ம கேட்கறது என்ன கேட்டோம், அந்த அட்ரஸ் பார்த்தோமா இல்லையோ, தெரியலையோ, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெஜார்ட் முடிச்சுட்டு இவரா தெரியலங்க இருக்காரா என்னன்னு தெரியல, இந்த அட்ரஸ் எனக்கு தெரியல, மத்தவங்க கேள்வி எதுக்கு? பேச்சுக்களை குறைக்க வேண்டும். குறைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இரண்டாவதாக உணவை குறைப்பவர், உணவை குறைத்துக் கொள்பவர். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உணவு சாப்பிடக்கூடிய முறைகளையும் சொல்லும் பொழுது இந்த வயிறை 4 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். 2 பகுதிகள் உணவை, ஒரு பகுதி தண்ணி, ஒரு பகுதி காற்று இருக்க வேண்டும். இப்படி உணவை குறைத்துக் கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் இந்த அதில் எனக்குரிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். நீங்க போறோம்னா என்ன செய்யணும், ஃபுல்லா சாப்பிடுறது, வயிறு முட்டை. முல்லாவுடைய கதை ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த சாப்பாட்டுடைய விஷயங்கள முல்லா கதை. முல்லா போனாரா, சும்மா சாதாரண சட்டையை போட்டு போனார், சாப்பாடு விருந்துக்கு போனேன், அவங்க வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. அது 2 விஷயங்கள் இந்த இதுல, இந்த சம்பவத்துக்கு. அடுத்து போய் நல்ல ட்ரெஸ் போட்டு சுட்டு எல்லாம் வாங்கி போட்டு நல்லா நீட்டா வந்தாங்க. வாங்க 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 உள்ள உட்கார வச்சாங்க, நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே அண்ணாந்துக்கிட்டே வந்தா செருப்பு எங்க இருக்குன்னு இப்படி தொலாவிட்டு மேல பாத்துக்கிட்டு தொலாவிக்கணும். என்னங்க மேல பாத்துக்கிட்டு தொலாவிக்கணும், கொஞ்சம் கீழே இருந்து குனிஞ்சாதான் தெரியும் செருப்பு. கீழே குனிஞ்சா வாயில இருக்கிறது வெளியே வந்துடும். தொண்டை வாயும் சாப்பிட்டுக்க. அப்புறம் போய் ஏங்க சாப்பிட்டீங்க, விரல விட்டு விரல விட்டு கொஞ்சமாச்சு வாங்கி எடுத்துக்கலாமே. அந்த விரல விடுற இடம் இருந்துச்சுன்னா 1-2 துண்டு கறியை வச்சு உள்ள திணிச்சிருக்கேன். அப்ப நான் சாப்பிடக்கூடிய உணவுடைய பழக்கங்கள் எப்படி வந்து வருகின்றது? அதிகமாக சாப்பிட வேண்டும், நல்ல உணவாக இருக்கிறது என்பதாக சாப்பிட்டு வயிறை நெப்பிட்டு வந்தது அடுத்த நேரம் வஸ்துக்குள்ள போகுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா பல இடங்கள்ல வயிறுகள் வந்து கறி இருக்கும், கோழி இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி குடிச்சிட்டு அசத்துறதுக்கு ஆள் இருக்காது. யார் அஜத்து மோதினார் மட்டும் இருப்பாங்க. இந்த வயசானவங்க சும்மா டேப்லெட் போய் மாத்திரை போறேன்னு சொல்லிட்டு ஏதோ வெந்த குஞ்சியை குடிச்சிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. பாவம், அந்த டிக்கெட்டு மட்டும் வந்திருப்பாங்க. அப்ப நம்முடைய சாப்பாட்டுடைய உணவுடைய பழக்கங்கள் இருக்கிறது என்று மார்க்கம் சொன்னது போன்று அறவயிறு உணவாக, கால்வயிறு தண்ணீராக, கால்வயிறு காற்றாக வைத்திருக்கின்றனோ நோய்கள் வராது. பசியெடுத்து புசிக்க வேண்டும். பசியே எடுக்காமல் புசித்துக் கொண்டிருக்கிறது, வியாதிகளை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் அர்த்தம். ஆயில்கள் உள்ள ஐட்டங்களாக நாம் உள்ளே தள்ளிக் கொண்டிருக்கின்றோம், ஆயிலை குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். உணவுடைய பழக்கங்களில் அந்த அளவிற்கு நாம் பசியை அறியாதவர்களாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பசி அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு பாக்கெட்ல வச்சிருப்பாரு, ஸ்நாக்ஸ் வச்சு தின்னுக்கிட்டே இருப்பாரு. சோறுல சும்மா ஒரு கப்பு தாங்க சாப்பிடுறேன், ஒரு மூட்டை ஸ்நாக்ஸை வந்து 2 பாக்கெட் நெத்திட்டு போய்கிட்டே இருக்காரு. கடையில கிடைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி 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 போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. சோறு கொஞ்சம் சாப்பிட முடிய மாட்டேங்குது. எப்படி சாப்பிட முடியும்? 24 நாள் அரைச்சுக்கிட்டே இருந்தா. அப்ப உணவுடைய பழக்கங்கள், உணவை குறைத்துக் கொண்டு இருப்பவர்கள் அதில் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள். 3ஆவதாக தூக்கத்தை குறைத்துக் கொண்டவர்கள் இந்த அதில் எனக்கூடிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், தூக்கம் இருக்கிறது. நம்மளுடைய தூக்கம் 8 மணி நேரம் அதிகபட்சம். இந்த அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது. ஒரு 8 மணி நேரம் முடிச்சிருக்கிறது கூட கஷ்டம் போல தெரியுது. அந்த அளவுக்கு இருந்து விட்டுருப்பாங்க. கும்பகோண தூக்கம்லாம் சில பேருக்கு என்ன மைக்க போட்டு என்ன சவுண்ட் விட்டு கத்தினாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒண்ணும் கேட்காது. தெருக்கு மைக் கட்டியிருந்தாலும் சரி சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கும், தொழுகைக்குரிய சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கும், பயான் பேசக்கூடிய சத்தங்கள், தொழுகைக்கு பள்ளியாதற்கு எதிர்த்து வர மாட்டோம். இந்த நிலைமைகள் இருப்பார்கள். தூக்கத்தை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நோமக்கும் சுபாதா என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு நாம் ஆக்கியுள்ளோம், நோமக்கும் தூக்கத்தை ஆக்கியுள்ளோம், சுபாதா சுகமளிக்கக்கூடியதாக. அந்த தூக்கம் எப்படி இருக்க வேண்டும்? லைல லிபாசா, இரவில் நான் அதில் லிபாசு கொண்டு ஆடைகள் கொண்டு இந்த தூக்கத்திற்கு ஆடையாக இரவை நாம் அமைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார். இரவு நேர தூக்கங்கள் தான் அவசியமே ஒழிந்து எல்லா நேரத்திலும் தூங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் இல்லாது. அது சுபஹ தொழுது தூங்குவது இருக்கு, அது முசீபத்திற்குரிய வழிகளை வரும், வறுமையை கொண்டு வந்து தரும். சூழலோடு கலந்து இருப்பதை குறைப்பவர்கள் அதிகக்கூடிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். மக்களோட கலந்து இருக்கணும், நல்ல விஷயங்கள்ல கலந்து இருக்கணும், பள்ளிவாசல கலந்து இருக்கும், நல்ல அமல்கள் கலந்து இருக்கும் அப்படின்னா இவர்கள் இந்த அதிகக்கூடிய சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். மக்களோட கலந்து இருப்பாங்க. இங்க இருக்கையில வந்து கூட கனியமா இருக்க மாட்டாங்க. கடத்தவில்லையா ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, சுத்தி பார்க்கறதுக்கா ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, விளையாடுறதுக்கா ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க.
பாக்கி என்ன காரியங்கள் உலகத்துடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களுக்கு ஒன்று சேர்ந்து கொண்டிருப்பார்கள். இபாதத்து என்று வரக்கூடிய சமயங்களில் நீ யாரோ நான் யாரும் வந்துட்டு இருக்கிறது. இந்த உங்களுடைய அமல்களை நாம் அதற்காக வேண்டி உபயோகித்துக் கொண்டிருக்கலாம். நல்ல விஷயங்களுக்கு நாம் தூண்டக்கூடிய நட்புகளை ஏற்றுக்கொண்டிருந்து கொண்டிருக்கலாம். கெட்ட விஷயத்திற்கு தூண்டக்கூடிய நட்புகள் தேவையில்லை. அது நட்பல்ல, நம்மை நரகத்தில் இழுத்துச் செல்லக்கூடிய கருவிகளாக இருக்கின்றார்கள் என்பதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.